அங்கே ஒழுகுதுன்ட்டு தான் துணியெல்லாம் அங்கே வச்சுருக்கீங்க. இப்போ அந்த முதிய தாய் தனது பார்வையற்ற மகனோடு இருக்க இடமின்றி கஷ்டப்படுவதை பார்த்து கரம் கொடுத்த சமூக ஆர்வலர், புதிய வீட்டையே கட்டி கொடுத்த நிகழ்ச்சி. மண்ணிலே ஈரமுண்டு, முள்காட்டில் பூவும் உண்டு, நம்பினால் நாளை உண்டு, கைத்தாங்க ஜீவன் உண்டு. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே செம்பியன் வேலன்குடி கிராமத்தில் வயதான கண் பார்வையற்ற மாற்றுத்திறனாளியாக இருப்பவர் மதியழகன். அந்த வயதான தாய் காசியம்மாளின் மகன் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி. இருவரும் ஆதரவற்ற நிலையில் அவர்கள் வசித்து வந்த ஓலை குடிசை முற்றிலும் பழுதடைந்து தங்க வழியின்றி அரசால் கட்டி கொடுக்கப்பட்டிருந்த கழிவறையில் தங்கி வாழ்க்கையை நகர்த்தி வந்தனர். இது குறித்து தகவல் அறிந்த சமூக ஆர்வலர் பாரதி மோகன் அவர்களுக்கு உதவி செய்ய முடிவெடுத்து 2,25,000 ரூபாய் செலவில் புதிய வீட்டினை கட்டி கொடுத்திருக்கிறார். தங்களது வாழ்க்கை இப்படியே கழிந்து போய்விடும் என கடவுளை வேண்டிக் கொண்டிருந்த அந்த முதுமை தாய்க்கு கடவுளாய் வந்தார் பாரதி மோகன் என இருகரம் கூப்பி அந்த தாயும் மகனும் அந்த சமூக சேவகருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். சமூக சேவகர் பாரதி மோகன் ஏராளமான மாற்றுத்திறனாளிகளுக்கும் முதியோர்களுக்கும் ஆதரவற்றோர்களுக்கும் பல உதவிகளை செய்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. மாற்றுத்திறனாளி மதியழகன் அவர்களும் அவர் தாயார் காசியம்மாள் அவங்க இருவரும் ஒரு சாதாரண ஒரு குடிசை வீட்டில் வசிச்சுட்டு வராங்க. மழை பெஞ்சாலும் அந்த மழை பெய்யும் போது தண்ணி அதிகமாக வீட்டுக்குள்ளே வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பாத்ரூமில் தான் போய் தங்குறதா சொல்லியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு நாங்கள் அவங்களுக்கு வீடு கட்டுறதுக்கான ஒரு முயற்சி எடுத்தோம். இன்றைக்கி அவங்க வீடு கட்டி அவங்க கையில் இன்றைக்கி ஒரு திறப்புழா மாதிரி பண்ணி அவங்க கையில் ஒப்படைச்சிருக்கோம். தொடர்ந்து இது போல் சேவைகளை நம்ம தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் செஞ்சுக்கிட்டு வரோம். சமூக சேவகர் எஸ் பாரதி மோகன் அறக்கட்டளை இது வரைக்கும் ஒரு 13 வருடங்களாக மக்களுக்காக தன் சேவையை அர்ப்பணிச்சுக்கிட்டு வரோம். இந்த போல் மாற்றுத்திறனாளிகளை ஒரு ஊக்கப்படுத்தும் போது, ஏன்னா அவங்களாம் பார்த்திங்கன்னா வீட்டை விட்டு வெளியே வர முடியாத சூழ்நிலை சில பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் நம்மளால் முடிஞ்சதை அரிசியோ மளிகை பொருளோ இல்லை அவங்களுக்கு ஒரு 1000 ரூபா ஊக்கத்தொகையோ இது மாதிரி ஒரு 500 ரூபா ஊக்கத்தொகையோ கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும். அதனால தான் நாங்கள் தொடர்ந்து எல்லா உதவிகளும் செஞ்சுக்கிட்டு வரோம். கண்டிப்பாக உதவியாக இருக்கக்கூடிய மக்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவிச்சேன். இன்றைக்கி இந்த வீடை கட்டி முடிக்கிற வரைக்கும் மக்கள் என்னை நம்பி எங்களுடைய சமூக சேவகர் எஸ் பாரதி மோகன் அறக்கட்டளை நம்பி ஒவ்வொரு உதவிகளும் கொடுத்து இது உண்மையாக போயிட்டு மக்களுக்கு சேரணும் அப்படின்றதுக்காகவே இந்த வீடு முழுமையாக கட்டி அவங்க கையில் ஒப்படைக்கணுன்றதுக்காகவே எங்ககிட்ட கொடுத்து இந்த உதவிகளை செய்ய சொன்னாங்க. கண்டிப்பாக மக்களுக்கு மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.